ஏங்கா என்னக்கா நீ என் கூட தானே உட்கார்ந்து மூக்கு பிடிக்க தின்ன நீ இப்படி இப்படி கேவலம் ஒரு வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு அடி வாங்கி நிக்கியா? அசிங்கம் அடியா உனக்கு? இப்ப என்ன சார்வால் செய்ய விட்டுறவா? கேட்டையா? அப்ப என் ப்ரமோஷன் ஆனா இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இங்கேயே நீங்க எது பண்ணாலும் நாங்க யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. நீங்க சுடுங்கண்ணே, சுடுங்க. சாரி சார்வால், நல்ல வசமான கேஸ் கிடைச்சிருச்சுன்னு பார்த்தேன். இப்படி ஆயிடுச்சே. இப்போ நாங்க என்ன சார்வால் பண்ண? இந்த மாதிரி உள்கட்சி விவகாரத்துல எல்லாம் போல்ஸ் எல்லாம் நுழைய கூடாது. போங்க எல்லாம் போங்க. அப்ப வர சார்வால். அக்கா நீ வா. இந்த அடி அடிச்சிட்டாங்களே உன்னையே. அக்கா வா வா நீ வா. என்னக்கா இந்த அடி அடிச்சிட்டாங்களா உன்னையே? நீனு தெரியாம நானும் 4 சாத்து விட்டேனே. இல்ல சிவபாலா, அது பெரிய அத்தான்னு தெரிஞ்சுதானே புடிச்ச? மைனி சத்தியமா இல்ல மைனி, திருடன் நினைச்சுதான் புடிச்சேன். ஆனா உன் சிரிப்பே சரியில்லையே. பின்ன அது வாய்க்குள்ள எப்படி வாழைப்பழம் போச்சு? நான் தானே திணிச்சேன். அடி பாவி, நீ சரியான ஆளுதாண்டி. அத கொடு. ஆமாண்டா, அதுவும் நாளைக்கு எசக்கிக்கு பிறந்த நாள். எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அவன் நல்லா தாத்தா எழுதி வச்சிருக்கா. ஆனா ஆண்டவன் தான் அவ தலையில தப்பா எழுதி வச்சுட்டான். அவ என்னத்துக்கு ஆசைப்பட்டா? ஒரு நகை நட்டுக்கு ஆசைப்பட்டிருப்பாளா? இல்ல காசு பணத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாளா? இல்ல எனக்கு காரு வேணும் பங்களா வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாளா? பிள்ளைல எல்லாம் நல்லபடியா கெட்டி கொடுத்து அந்த பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து கொஞ்சம் தானே ஆசைப்பட்டு ஒரு நல்லது கூட பார்க்க முடியாம அவளை எடுத்துட்டு அப்பா முருகா, இது உனக்கே எடுக்குமா? மாமா ப்ளீஸ் அழாதீங்க மாமா. சொன்னா கேளுங்க, அழாதீங்க மாமா. இப்படி தனியா தவிக்கி விட்டு போயிட்டியே. இந்த நேரத்துக்கு எதுக்கு காப்பி ஆறு கேட்டா? இவக தான் கேட்டாக. வேணான்னா எடுத்துட்டு போயிடுதேன். ஏய் நில்லடி. அவன் தான் எதை தெரியாம பேசுதான்னா நீ என்ன ரொம்ப சுலுத்துக்கிட்டு போற. வச்சுட்டு போ. பாத்தியா எப்படி செலுத்திக்கிட்டு போதான்னு? அம்புட்டும் உன் மகன் கொடுக்கிற தைரியம். அண்ணா வாண அத்தை. வாலச்சம்மோ, ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்த. பாண்டி இல்லையா? இருக்கால, ஸ்டேஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். பாண்டி, இல்ல முத்து பாண்டி. பாண்டி இங்க வால. மாப்பிளைய கூப்பிடுதான் பாரு. மாப்பிளைய கூப்பிட்டு 10 பவுன் செயின் போட போறாங்க. உங்க பொண்ணுக்கு அப்படியே நகை நட்டெல்லாம் போட்டு 500 பவுன் தங்கத்திலேயே அலங்காரம் பண்ணி அனுப்பி வச்சீங்கல்ல, அதான் அதுல இருந்து 10 பவுன் எடுத்து உங்க மகனுக்கு போடலான்னு வந்திருக்காங்க. பேச்ச பாரு பேச்ச. வாங்கதா, என்ன திடீர்னு? நாளைக்கு எசக்கிக்கு பிறந்த நாள். அப்படியா? எனக்கு தெரியாது. எனக்கு கூட ஞாபகம் இல்லையே. அது உனக்கு எப்படின்னு ஞாபகம் இருக்கு? இவ பெரிய வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாள் கொண்டாட.
கேரளா ஜெயில இருந்து போலீஸ்ல வந்திருந்தாவ. அம்மா அங்க ஜெயில பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருந்தாவ. அதுல அம்மா எழுதின தைரியம் இருந்துச்சு. அதுலதான் பக்கத்திலேயே எசக்கி பிறந்தலான்னு அம்மா எழுதி வச்சிருந்தது. அம்மா அம்பட்டு ஞாபகத்தையும் எழுதி வச்சிருந்துச்சு அண்ணன். இல்லே எப்படில மறக்க? அம்மைக்கு நாமலாம் தாம்ல உசுரே. நாம தானே அவ உலகம். புண்ணியவதி இப்படி பிள்ளைங்களை விட்டுட்டு அம்போன்னு போயிட்டாளே. நல்லா வாழ்ந்திருக்கணும். ஆண்டு அனுபவிக்காம போயிட்டா. இன்னும் எனக்கு நெஞ்சே ஆறல. யாருக்குதான் ஆரம்பத்த? நீ கூட நடு சாமத்துல எழுந்து அம்மா எங்க நான் ஒரு பக்கம் தேடுதேன், அப்பா ஒரு பக்கம் தேடுதாவ. இன்னும் ரத்னாவும் கனியும் நினைச்சாதான் இன்னும் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் அம்மையை காணும், அம்மா தன்னாலதான் இறந்துடுச்சுன்ட்டு உள்ளுக்குள்ளே துடியா துடிக்க.